சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தாராம். நாம கூட சேர வேண்டிய ஒரு இடம் இருக்குது, போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் சேரத்துக்குள்ள இந்த உலக வாழ்க்கையில எத்தனை புயல், எத்தனை கொடுங்காற்று, எத்தனை கொந்தளிப்பு சகிக்க முடியல. பாத்தீங்களா? எத்தனை பேர் சொல்றாங்க, ஐயோ என் வீட்டுல கொந்தளிப்பு தாய்க்க முடியலங்க, என் வீட்டுல புயல் அடிக்குது, என்னால சமாதானமா இருக்க முடியல. எல்லாரும் கண்ணீரோடு கூட பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு வீட்லயாவது சந்தோஷம் இல்ல, ஒரு சபையிலும் சந்தோஷம் இல்ல, அல்லது ஒரு அரசாங்கத்திலும் சந்தோஷம் இல்ல, ஒரு தேசத்திலும் சந்தோஷம் இல்ல. எல்லா தேசத்திலும் குழப்பம், எல்லா தேசத்திலும் கொந்தளிப்பு, எல்லாம் அமைதி இல்லாம தத்தளிச்சு கொண்டிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? ஏன் இந்த கொந்தளிப்பு? இப்ப இந்த விதமான கொந்தளிப்புகளை எப்படி அடக்க முடியும்? கடல் கொந்தளிப்பு தேவன் வந்து அடக்கினாரு. ஆனா இந்த உலகத்திலும் சபையிலும் வீட்டிலும் காணப்படுகிற இந்த கொந்தளிப்புகளை யார் அடக்க முடியும்? அதுக்கும் தேவாதி தேவன் வந்தாதாங்க முடியும். வேற வழியே